நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது நேயர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்காக நான் பண்ணுறேன். இந்த 93வது வீடியோ இது. இதில் எனக்கு தானே வந்த விக்கிரகங்கள் எப்படி வந்ததுன்றதுக்காக சொல்ல போகிறேன். ஒரு விக்கிரகம் நவராத்திரியும் போது ஃபஸ்ட் டேவே வந்தது. அதாவது நாளையிலே நவராத்திரி 6 மாதம் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஒருத்தர். பேர் சுசீலான்னு பேர், ஐயங்கார் பெண்மணி. அவள் அமெரிக்கா போக வேண்டியது. பரண்யாசம்னா இந்த சக்கரம்லாம் அதில் வச்சுருவா ஷீட் பண்ணி. அப்புறம் வேறு தெய்வத்தெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு அவளோட நேதி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு 2 விக்கிரகம் கொடுத்தா. ஒரு ப்ளஸ் ஒரு ஸ்ரீசக்கர ரவுண்டாக ஒன்று கொடுத்தா. ஸோ ஒரு விக்கிரகம் என்னுடைய சிஷ்ய பையனை கொடுத்துட்டேன். லலிதாம்பா என்கிட்ட இருக்குது, அதனால் திருப்பி நம்மளே வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அசோக்குன்னு என்னோடய சிஷ்ய பையன் அவனுக்கு கொடுத்துட்டேன். அதை ரொம்ப இது ராமகிருஷ்ணா மடத்தினுடைய இந்த அண்ணான்னு ஒரு புக்கு. அண்ணா சுப்பிரமணியன் பேர். அவரால் பூஜை பண்ணப்பட்ட விக்கிரகம் சின்னதாக இருக்கும். அது அன்னபூரணி. இந்த அன்னபூரணி ரொம்ப அரிதான அன்னபூரணி. எப்படி கொடுத்தாலும் தெரியல. 300 வருஷ விக்கிரகம் இந்த அன்னபூரணி. ஜஸ்ட் சி திஸ் 300 years ஓல்டு. அது அவ்வளோ அழகாக அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது. ஒரு கையில் கரண்டி வச்சுட்டுருக்கா, இன்னொரு கையில் அந்த அன்னத்தை வச்சுட்டுருக்கா. உருண்டையாக இருக்குது. இவரோட சிகை அலங்காரம் பாருங்கள். இந்த அன்னபூர்ணி விகத்தினுடைய சிகை அலங்காரம் எப்படி இருக்கு, அழகாக பின்னி குச்சி வச்சுருக்கு. அம்பாள் அவ்வளோ அதி அற்புதமான அலங்காரம். இதனுடைய வயசு 300 வருஷம். ஜஸ்ட் இமேஜின். முன்பக்கத்தில் 2 இது இருக்குது, கும்பங்கள் இருக்குது. அதாவது இந்த கலசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதனுடைய மொத்த உயரம் ஒரு 4.5 inches 5 inches தான் இது. பட் அதி அற்புதமான விக்கிரகம். நவராத்திரியில் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்த விக்கிரகம். அது 26 வருஷம் ஆகிடுது. இது அப்புறமா சொன்னேன், மாமி திருப்பி மனசு மாறி கேட்கக்கூடாது, என் பூஜால் இல்லை கேட்க மாட்டோமா, அமெரிக்கா போயிட்டா. ஸோ அதுக்காக அடுத்த விக்கிரகம் இது நான் கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த காலத்தில். இதுவும் ஆகிடுது 22 வருஷம் மேலே ஆகிடுது. 22 23 வருஷம் ஆகிடுது. பாலாம்பிகை விக்கிரகம். அது பாலா 2 கை. இதில் என்ன விசேஷம்னா 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடக தண்ட கொலுசுன்னு சொல்லிட்டு இந்த காமாட்சி அம்மன் இதில் இருக்கும், விருத்தத்தில் வரும். அந்த மாதிரியே பண்ணியிருந்த விக்கிரகம். இது இது சந்திரபிரபை சூரிய பிரபை ராக்கோடி எல்லாமே இருக்கும் இதில். ப்ளஸ் வளையல் வெங்கி எல்லாம் போட்டு 10 விரலே மோதிரம் இருக்கும். உள்ளங்கையில் இது டிராயிங் எல்லாம் போட்ட மாதிரி இருக்கும். உள்பக்க கையில். நான் இதை காமிக்கிறேன்னா, இந்த ஜென்ரல் போர்டில் வச்சு பண்ணும்போது காமிக்க முடியல என்னால். ஸோ அதனால் இன்றைக்கி இப்போ காமிக்கிறேன். இதுக்கு பாருங்கள், 2 காதுலேயும் ஓட்டம் இருக்கும். தோடே போட்டிருக்கேன் நான். இவளுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். தலைப்பின்னல் தனியாக இருக்கும். தலைப்பின்னல் தனியாக இருக்குது பாருங்கள். நாகூத்து வச்சு பின்னிருக்கு. இந்த மாதிரிலாம் விக்கிரம் பண்ணவே முடியாது. அரஞ்சாலில் அவ்வளோ அழகான வேலைப்பாடெல்லாம் பண்ணியிருக்கா. ஸோ இந்த பால கைக்கு கீழே பாருங்கள், கால் தண்டையில் காலில் தண்டை போட்டு கொலுசோடு இருக்கும். பாவாடையை அவுத்தம். ஏன்னா அப்போ தான் காமிக்க முடியும்ன்றதுக்காக, வேறு ஒன்றுக்கும் இல்லை. இப்போ அபிஷேகம் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்காக காமிக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த விக்கிரகம் 25 வருஷம் ஆகிடுது. என்னுடைய பெரிய பெண்ணு சிங்கார பிள்ளை ஸ்கூலில் படிச்சிருந்தா. அவளுக்கு இந்த இதில் பக்தவச்சத்தில் படித்து இந்த இதில் சிபிஎஸ்சி ஷி குட் நாட் மேக்கப்பு. அப்புறமா கலாக்ஷேத்ரா போயிட்டா. அந்த மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் போய் அவளுக்கு லாஸ்ட் டே எக்ஸாம் போகும்போது நான் அவளுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் கடையில், இது ஸ்கூல் வாசலில். சரி சும்மா அப்படி வில்லிவாக்கம் மார்க்கெட் தான் அவளுக்கு சுற்றி பார்க்கலாம் போகும்போது அம்பாள் சொல்கிறான் என்கிட்ட, காதலியே சொல்கிறான் இந்த கடை உள்ள நுழைஞ்சு பார்த்தா லிஃப்ட்டில் தேர்ன் பண்ணி பார்த்தா பாக்ஸ் உள்ள இது இருந்தது. இந்த விக்கிரகம் வந்தது. இது என்னப்பான்னு கேட்டேன் அந்த பையனை. அந்த பையன் எனக்கு ஒரு 18 வயசு 20 வயசு தான் இருக்கும். ஒரு நாடார் பையன். அந்த பையன் சொல்கிறான், பாலாம்பிகை விக்கிரகம்னு சொல்லி கடையில் போட்டா சார்னா. ஜஸ்ட் இமேஜின். பாவிகளா, பாலாம்பிகை கடையில் போட்டுவோல கொடுத்துட்டான். ரொம்ப சொற்ப காசு. இப்போல்லாம் 10,000 ரூபா கிடைக்காது. அந்த காலத்தில் எனக்கு ஜஸ்ட் ஐ பெய்டு டு, அவன் கேட்டது அப்படியே கொடுத்துட்டேன். 250 ரூபா 300 ரூபா கேட்டால் கொடுத்துட்டேன் அப்படியே. இது வந்தாச்சு. இது பாலாம்பிகை புஸ்தகம் அக்ஷமாலை அப்படி இல்லை, நான் இப்படி தான் இருக்கேன், 2 கையோடு தான் இருக்கேன்ற அம்பாள். நீ எனக்கு கனவுல பேசணும் அப்படின்னு. முதல் நாள் ஒன்றும் வரல. 2ஆம் நாள் 3ஆம் நாள் இதே ரூபத்தில் இதுக்கு வெள்ளை வெண்பட்டு கட்டி வச்சுருந்தேன் பாவாடையாட்டம். அதே மாதிரி கட்டிட்டு அந்த பின்னலை அப்படியே சுடட்டின்றி வரா. நான் பால்கனியில் உட்காந்துட்டுருக்கேன். கீழே கூப்பிட்றா என்ன.
கூப்பிட்டுட்டு அப்படியே படி ஏறி மேலே வர எழுந்துட்டேன். இதாகிடுது. இது வரைக்கும் அதிசயம் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. 3rd டே யாருமே ஆற்றுல இல்லை, நான் மட்டும் உட்காந்துருக்கேன். இவளுக்கு எனக்கு பால்கோவாட்டம் 5 நைவேத்தியம் பண்ணியாச்சு, அப்புறம் கேசரி பண்ணேன், அதெல்லாம் ஆகிடுது. 3ஆவது நாள் இந்த கனவு கண்ட அப்புறம் நான் உட்காந்துருக்கேன் வராண்டாவில். பக்கத்துலேயே ஆற்று வாசல் பிள்ளையார் டோர் போட்டிருக்கோம். நான் கண்ணை அசந்துற மாதிரி இருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு என்னை தொடையை தாண்டி ஒருத்தர் ஆற்று உள்ளே போகிறார். யாருன்னு கேட்குறேன். சத்தமே இல்லை. அவருக்கு எடுத்துகிட்டு 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கார். வயசான பெரியவர், குடுமையெல்லாம் வச்சுட்டுருக்கார், பஞ்சகாட்சம் கட்டிகிட்டு அவர் நேராக போய் பூஜை ரூம்லேயே மறைஞ்சு போயிட்டார். நான் எழுந்து வந்துட்டேன். சரி, பூஜை ரூம் திரும்பி அம்பாளுக்கு புதுசாக வந்த அம்பாளாச்சே அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிட்டுருக்கேன். டக்குனு பூஜை ரூமில் பக்கத்தில் உட்காந்துருக்கார். நம்பவே மாட்டார், சத்தியமாக நடந்தது லைஃப்பில். அது பக்கத்துலேயே உட்காந்துருக்கார். அப்போ சொல்கிறார், பயப்படாதன்றார். மனசில் பேசுகிறார், டோன்ட் ஒரி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இது நான் பூஜை பண்ண விக்கிரகம் உங்கள்கிட்ட சேர்ந்துடுத்தது, தெரியாமல் கடையில் போட்டாவ, எனக்கு நல்ல இடத்துல சேர்ந்துச்சு, சந்தோஷம் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். நான் எப்பயாவது வருவேன், நீ பயப்படாதேன்ட்டார். அதுக்கப்புறமா 2-3 தடவை நடந்தது. ஜபம் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு போய் பக்கத்தில் உட்காந்துருவார். எப்படி கிராஸ் பண்ணுறார், எப்படி வந்தால் கதவு பூட்டினா கூட உள்ளே வந்துடுவார். நான் இந்த ஆன்மாக்கள்லாம் உலவுறதுன்னு சத்தியம். அது நான் இந்த பாலாம்பிகை இருக்கிற மூலம் நான் தெரிஞ்சுன்றாது. ஏன்னா அவர் தெலுங்கு பிராமின், அதையும் சொல்கிறார். நான் தெலுங்கு பிராமினே சொல்கிறார். அவர் இந்த மாதிரி மனுஷாலெலாம் அப்படி போட்டுட்டா, தயவுசெய்து ஆற்றுல பூஜா விக்கிரகங்கள் இருந்தால் கடையில் போட்டுறாதாங்க. ஏன்னா மனுஷாலே வெள்ளத்துக்கு போட்டுறாள், அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் பாவங்களில் சேரும், குடும்பத்தில் பாவத்தை பீடிச்சிடும். பெரியவா பூஜை பண்ணது ஏதாவது படங்கள் விக்கிரகங்கள் இருந்தால் ஆற்றுல வச்சுக்கணும். நேற்று ஒரு அம்மா சொல்கிறேன், நிறைய விக்கிரகம் இருக்குது, நான் என்ன செய்யணுன்ற, கடையில் போட முடியும், அதெல்லாம் போடக்கூடாதுன்ட்டேன் நான். டோன்ட் டூ இட். படங்களாவது சொத்தை தொடச்சி வச்சுங்க. தட் இஸ் அ பொக்கிஷம், யூ ஷுட் நாட் த்ரோ அவே. அப்போ இடைக்கடைக்கு போய் 100, 200, 1000 கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு பித்தளை கடையில் விட்டு போடுவாள். அதெல்லாம் பாவமான காரியம். ஒரு தடவை பூஜா கிரகத்துக்கு வந்துட்டுனா வி ஷுட் ரிட்டர்ன் இட். டோன்ட் பை. படமும் வாங்காதுங்க, விக்கிரகங்களும் வாங்காதுங்க. அதாவது பூஜை பண்ண முடியும்னா வாங்குங்க. ஜென்ரல் பூஜை நம்ம சாப்பிட்றோம், சாதம் வடிக்கிறோம், கொஞ்சம் நெய்யை விட்டு சுத்தம் பண்ணுறோம். அதாவது நான் கொட்டிக்க போகிறேன் டீமை, அதுக்கு முன்னாடி உனக்கு நைவேத்தியாமின்னு என்ன காமிக்கிறேன் அர்த்தம். நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை அம்பாளுக்கு காமிக்கிறோம், அது சாப்பிட போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கிறோம், அது எசன்ஸ் எடுத்துக்கும் அது. ஸோ ஆகையினால் நான் எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, பெரியவா பூஜை பண்ண விக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, கடையில் கொண்டு போட்டுறாதவங்க, மரத்தடியில் கொண்டு வச்சுடுவாராங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது பின்னமானா சொல்லியிருக்கு, நதியில் கொண்டு விடலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நல்லபடியாக இருக்குது பாரு. எனக்கு இந்த அன்னபூர்ணியை மறக்கவே முடியாது. எனக்கு லைஃப்பில் அன்னபூர்ணி இதுக்கு என்ன ஏன் சொல்ல வந்தேன்னா, ராஜராஜேஸ்வரி அண்ட் லலிதா பரமேஸ்வருடைய அங்க தேவதை பாலா, பிரத்யங்க தேவதை அன்னபூர்ணி, ரெண்டுமே எனக்கு அது சொல்ல வந்தேன். இன்றைக்கி நவராத்திரினுடைய 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 3ஆவது நாள் இன்றைக்கி. அங்க தேவதை பாலா, பிரத்யங்க தேவதை அன்னபூர்ணி, அதுவும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இடத்துக்கு சொல்கிற வரேன். இதோட என்னுடைய பதிவை நான் முடிக்கிறேன்.